ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்டி சால்னா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு வந்து நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, ஒரு கல்பாசி, ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இது வந்து டக்குன்னு கரிஞ்சிரும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அதில் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சாப்பரில் இருந்தால் கூட சாப்பரில் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் தாண்டி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு வதங்கிடும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை வேண்டாம், புதினா தழை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஒரு டீஸ்பூன் கசகசாவும் ஒரு 6-7 முந்திரியும் நான் வந்து ஒரு டம்ளரில் ஊற வச்சுருக்கேன். அதையும் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரியும் கசகசாவும் நல்லா ஊறணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கோங்க. இல்லை தண்ணியாட்ட வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டால் போதும். 3 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்துட்டு நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிற டைமுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.